எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிஸ்கெட்டுங்க. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா பொறுப்பாக வீட்லேயே பிஸ்கெட் செய்ய முடியும். நான் இன்றைக்கி ஓமம் சேர்த்து உப்பு பிஸ்கெட் தான் செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி மைதா மாவுலேயும் ஒரு பேட்ச் செஞ்சு காமிக்கிறேன், கோதுமை மாவுலேயும் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நல்லா சுத்தம் பண்ண வெண்ணெய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த உப்பு சேர்த்த வேண்டாம். அன்சால்டட் பட்டராக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை பொடி பண்ண தேவையில்லைங்க, அப்படியே கலந்தாவே நல்லா கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை, உப்பு, வெண்ணெய் இதெல்லாம் நல்லா கலந்து க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் கலந்து எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வச்சு அதில் 1 கப் அளவுக்கு மைதா 125 கிராம் மைதா எடுத்துக்கிட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், எந்த மில்க் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து சலித்து வெண்ணெய் கூட கலந்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சலித்து எடுத்தாச்சு. சலிக்கிறது எதுனால என்ன, எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். மைதா கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும், அதுக்காக சலித்து எடுத்துக்கிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓமம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கருஞ்சீரகம் கூட எடுத்துக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஓமம் இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு தேய்ச்சி விட்டு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் ஓமம் 1 கப் மைதாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து தண்ணி விடாமல் அப்படியே நம்ம ஒன்று போல் திரட்டினோம்னா வெண்ணெயில் இருக்க ஈரப்பதத்துக்கே நமக்கு கரெக்டாக மாவு டோ சாஃப்டான டோவாக நமக்கு கிடச்சிரும். ரொம்ப இதை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தி எல்லாம் பிசைய தேவையில்லைங்க. ஜஸ்ட் எல்லா மாவும் ஒன்றா கலந்தால் கட்டி இல்லாமல் கலந்து வந்ததுனாவே போதும். தண்ணி ஆட் பண்ணாமையே இங்கே பாருங்கள், நமக்கு எல்லா மாவும் ஒன்றா உருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு மாவு பதம் இருக்கும்போது நமக்கு பிஸ்கட் சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு அளவு எடுத்து அதை உருட்டி உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பிஸ்கட்டோட ஷேப் கிடச்சிரும். நம்மளோட இதுதான், நீங்கள் குக்கி கட்டர் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக கையிலேயே இந்த மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கிராக்ஸ் அங்கங்கே இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த கிராக்ஸ் எல்லாம் இது பண்ணாதீங்க, சீல் பண்ணாதீங்க. அப்போ தான் பிஸ்கட் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கும். ரொம்ப நம்ம கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் வலுவலுன்னு உருட்டணுன்னு ரொம்ப டைட்டாக உருட்டி அமுத்தி வச்சிங்கன்னா பிஸ்கட் ஹார்ட் ஆகிடும், உள்ளே வேகாமல் கூட போயிடும். நம்ம எடுத்த 1 கப் மைதாவுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 20 பிஸ்கட், இந்த சைஸ் பிஸ்கட் 20 பிஸ்கெட்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். இது உருட்டுறது இந்த கேப்புலையே நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 180 டிகிரி செல்சியஸ் பேக்கிங் மோடில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு லைன் அப் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணி வச்சுருங்க. நான் இதே இன்னொரு பேட்ச் கோதுமை வச்சு உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எல்லாமே அதே அளவு தாங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். கோதுமை மாவு கலந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொதல் பேட்ச் மாதிரியே இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அழுத்தம் கொடுக்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவில் செய்யும்போது நல்ல கலர் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் செய்யும்போது கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ரெண்டுமே ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த பிஸ்கட் கொஞ்சம் கிராக்ஸ் அதிகமாகவே இருக்கும். மைதா மாவு கம்பேர் பண்ணும்போது கோதுமை மாவு பிஸ்கெட்ஸில் கிராக்ஸ் அதிகமாகவே இருக்கும். இதை நம்ம பேக்கிங்க்கு வச்ச மைதா மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறும்போது கொஞ்சம் ஹார்டாகிடும். இதை இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வச்சு
2 பக்கமும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 கப் மைதாவுக்கு நமக்கு 20 பிஸ்கெட் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கோதுமை பிஸ்கெட் எல்லாமே அதே மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பல்ஜாகி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் குத்தி விட்டுக்கலாம். டிசைனாகவும் தெரியும், நமக்கு பேக்காகி வரும்போது அது கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் இருக்கிறது டிசைனாகவும் இருக்கும். இப்போ மைதா பிஸ்கெட் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம். கோதுமை பிஸ்கெட்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடியில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கும். மேலே அந்தளவுக்கு செவந்து வராதுங்க. கிராக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அளவுக்கு கிராக் இருந்தால் தான் பிஸ்கெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதையும் நல்லா ஒயர் ரேக்கில் வச்சு ஆற வச்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குவிக்காக செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்கெட். கடையில் வாங்கும்போது நமக்கு ரேட்டும் எச்சா இருக்கும். அதே சமயம் இவ்வளோ நீட்டாக அவங்க செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஒரு திருப்தியாக இருக்கும். நீங்கள் அவன் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு கடாயில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி மைதா பிஸ்கெட்டும் கோதுமை பிஸ்கெட் ரெண்டுக்குமே நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மைதாவோட வேல்யூ, செகண்ட் கொடுத்துருக்கிறது கோதுமை வேல்யூ. ரெண்டுலேயும் ஒன்றும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.